ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கி குக்கர் லைன். ஸோ இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கர் இல்லைன்னா பிரியாணி பாத்திரம் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இது நல்ல மணமாக இருக்கும். 2 பச்சை மிளகாய் வந்து கீரி போட்டுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்திக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். ஸோ அதில் வந்து 2 பிரிஞ்சி இலை, ரோஜா பூ இதழ் அதுவும் வந்து சேர்த்திக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு அந்த வெங்காயத்தோட ஸ்மெல் வந்து போகணும். அந்தளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 1/4 கிலோ மட்டன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த மட்டன் வந்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும். அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட வந்து மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சேர்த்திக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி வந்து ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் வந்து பிரியாணி மசாலா வந்து ஹோம்மேடாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பிரியாணி மசாலா ரெசிபி வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இதுதான் வந்து சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். ஸோ இதை வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். ஸோ அதுதான் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட் தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு. ஸோ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த ஸ்மெல் வந்து போகணும். இப்போ பிரியாணி அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து 1:1.5 அந்தளவுக்கு தண்ணி வந்து சேர்த்திக்கலாம். ஸோ உப்பு வந்து உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் வந்து போடுறேன். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது ஒரு 4 விசில் மட்டன் நல்லா குக் ஆகணும். அந்தளவுக்கு வந்து இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதை வந்து நெய்யில் போட்டு வறுத்துருக்கேன். பிரியாணி அரிசி ஒரு 1/4 கிலோ. அதை வந்து இது கூட சேர்த்திக்கலாம். இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. பத்தலை அப்படின்னா வந்து இது கூட வந்து போட்டுக்கலாம். தண்ணி நம்ம ஊற்றின தண்ணியே வந்து அளவாக இருக்கும். ஸோ இது கூட வந்து நான் புதினா கொத்தமல்லி வந்து நல்லா போடுறேன். இது போட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டு ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.